ஓம் சாந்தி. நாம் ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நாம் முக்தியின் வள்ளலாக இருக்கும் ஆத்மா. நாம் குஷியின் பொக்கிஷத்தில் நிறைந்தவர்களாக இருக்கும் ஆத்மா. நாம் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சேவையில்தான் அதிக வருமானம் இருக்கின்றது. 21 பிறவிகளுக்கு நாம் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றோம். முரளியில் வரும் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். படிப்பு சுலபமானது. நாம் வகுப்பும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தந்தையாகிய பரமாத்மா நமக்காக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கின்றது. இந்த வழிகாட்டுதல் ஒரே ஒரு தந்தைதான் கொடுக்கின்றார். அவர் எல்லையற்ற தந்தை. அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் ஆவார். ஒரே ஒரு பாரதத்தின் கீதைக்குத்தான் பிரபாவம் அதிகம் இருக்கின்றது. இப்போது நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். அவரிடம் அன்பு வைக்கின்றோம். பகவான் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் என்ற நஷா நமக்கு மிகவும் அதிகரிக்கின்றது. முரளி அனைவருக்கும் கிடைக்கிறது. நம் கதியில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் என்ற குஷி நமக்கு இருக்கின்றது. இந்த பயிற்சி செய்வதால் நாம் சேவாதாரியாக ஆகின்றோம். சேவைக்காக விடுப்பு எடுத்துக்கொள்கின்றோம். அந்த அரசாங்கத்தை காட்டிலும் இந்த அரசாங்கத்தின் வருமானம் மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. பகவான் கற்பிக்கின்றார். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகின்றோம். எவ்வளவு பெரிய வருமானம்! வெளி உலகத்தின் வருமானம் அற்ப காலத்திற்கானது. எங்கோ நாம் உலகத்தின் எஜமானர் ஆகின்றோம். சத்தியுக ஸ்தாபனைக்காக நிச்சயமாக தந்தை சங்கமிகத்தில் தான் வருகின்றார். எப்போது பகவான் வந்து சத்தியுகத்திற்காக ராஜயோகம் கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜா ஆக்குகிறாரோ அப்போதுதான் இந்த யுத்தம் நடைபெறுகிறது.
மேலும் அவர் நம்மை கர்மாதித் அவஸ்தாவை அடையச் செய்கின்றார். நாம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு தந்தை மட்டும் நினைவு செய்யும் பொழுது பாவங்கள் நீங்கிவிடுகின்றது. நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் இப்போது பழைய உலகம் முழுவதையும் மறப்பதற்கான முயற்சி செய்கின்றோம். நாம் இப்போது சிவாலயம் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் மீண்டும் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். இங்கே நாம் வருவதே உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக. சொர்க்கத்தின் இறைவனாகிய தந்தை சிவ பரமாத்மா நமக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார். ஆகையால் நமக்கு எவ்வளவு நஷா இருக்கின்றது. நம்மிடம் என்ன பழைய பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை நாம் விட்டு விடுகின்றோம். நம்முடைய ஆதாரம் அனைத்தும் முரளியில்தான் இருக்கின்றது. இந்த படிப்பினால் நாம் மகாராணி ஆகின்றோம். இந்த படிப்பு வரும் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகின்றது. இப்போது நாம் பிராமணர்கள் அனைவரும் குடுமியை பிடித்து சேற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருகின்றோம். நாம் கல்பத்திற்கு முன்பும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக கூட தந்தையிடம் வந்திருக்கின்றோம். இப்போது நாம் எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கின்றோம். இப்போது நாம் விஷக்கடலில் இருந்து சிவாலயத்திற்கு செல்கின்றோம். சத்தியுகம் பார்க்கடல் ஆகும். நம்முடைய முயற்சி பாம்பை போல் பழைய தோலை விட்டு புதியதை பெற்றுக்கொள்வதாகும். இது பழைய விற்றுப்போன சரீரம். இதை நாம் இப்போது விட்டுவிட வேண்டும். இந்த உலகமும் பழையது, சரீரமும் பழையது. இதை விட்டுவிட்டு இப்போது நாம் புது உலகத்திற்கு செல்கின்றோம். நம்முடைய இந்த படிப்பே புது உலகமாகிய சொர்க்கத்திற்கானது. அதீந்திரிய சுகத்தில் ஆடுவது என்பது சங்கமிக பிராமணர்களின் விசேஷத்தா ஆகும். நாம் இப்போது சூட்சும பந்தனத்திலிருந்து முக்தி அடைகின்றோம். நமக்குள் இருக்கும் பொறாமை முதலான பழைய பழக்கங்களை விட்டு நமக்குள் மிகவும் அன்போடு ஒன்றாகி இருக்கின்றோம். இந்த பழைய விற்றுப்போன சரீரத்தின் உணர்வை விட்டுவிடுகின்றோம். குளவியைப் போல் ஞான பூம்பும் செய்து புழுக்களை தனக்கு சமமாக ஆக்குகின்ற சேவை செய்கின்றோம். இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றோம். மனபந்தனத்திலிருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய முக்தியின் வள்ளலாக இருக்கும் ஆத்மா
நாம் நம்மிடத்தில் துக்கத்தின் அலைகள் வர முடியாத அளவிற்கு குஷியின் பொக்கிஷத்தில் நிறைந்திருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.